அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. எங்களுக்கு ஆன்லைனில் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் கேட்குறாங்க. நாங்கள் யாருக்கு பார்க்கணும், என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறப்ப சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த பெண் குழந்தைக்கு தான் ஒரு கன்சல்ட் பண்ணணும். நாங்கள் நிறைய பக்கம் போயிட்டு வந்துட்டோம், இவங்க எதுக்குமே அடாப்ட் ஆகலை, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. உங்கள் நம்பர் கிடைச்சது, நீங்கள் மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கிறவங்க தான் தகவல் கிடைச்சது, அதனால தான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி முறைப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பேரண்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு சிட்டிங் அனலைஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறப்ப, அவங்களோட வயது, அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறப்ப ஒரு 22 வயதுக்குள்ளே சொன்னாங்க. அப்போது அந்த 22 வயதுக்குள்ளே அந்த பெண் குழந்தைக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க எதுக்குமே அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, வீட்டில் ஏதாவது பேசினா கூட ஏன் கத்துறீங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு எங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பேரண்ட்டு எங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கூட பிறந்தவங்க கூடயும் ஒரு அட்டாச்மெண்ட்டு இல்லை, ரிலேஷன் யார் வந்தாலுமே அவங்கள வாங்கன்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் பேசுகிறதில்ல, வீட்டுக்குள்ளே போய் ரூமுக்குள்ளே முடங்கிக்கிறாங்க, கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க, அப்போ காதில் இயர்ஃபோன் மாட்டிகிட்டோ இல்லை ஃபோன் வச்சுக்கிட்டோ உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க, டிவியும் போட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களோட வேலை, அன்றாட வேலைகள் கூட குளிக்கிறது, சாப்பிட்றது, அவங்களோட ட்ரெஸ்ஸு இன்னர் துவைக்கிறது, இதுக்கும் கூட சங்கடப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஏதாவது ஏன் உன்னோடது கூட நீ செஞ்சுக்க மாட்டியான்னு கேட்டால் அதுக்கும் எரிஞ்சு விழுகிறாங்க. இவங்களோடதும் செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களோடையும் ஒத்துழைச்சி இருக்க மாட்டேங்கிறாங்க, அதிகமான கோவப்படுறாங்க, யாரு கூடயுமே இணக்கமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, வெளியில் சூழலையும் நட்பு வட்டமும் மிக குறைவு, நண்பர்களே இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன் இப்படி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணாங்க. அப்போ வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு கேட்டேன். உறவினர்கள் மத்தியில் எப்படி இருக்காங்க, வெளியில் போனால் எப்படி இருக்காங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட அனலைஸ் பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க, எங்கள் ரிலேஷன் யார் வந்தாலும், அதாவது எங்கள் கூட பிறந்தவங்க, அதாவது அந்த பெண்ணோட பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, சித்தி, பாட்டி, தாத்தா, இப்படியா இந்த உறவு வந்தால் கூட பேச தவிர்க்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தண்ணி கொண்டு வரணுங்க கூட சங்கடப்படுறாங்க, இவங்கெல்லாம் ஏன் வீட்டுக்கு வர்றாங்க, இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவங்கனாலெல்லாம் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களையும் வெறுத்து ஒதுக்குறாங்க, நட்பு மட்டமும் வேண்டான்னு சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் எங்களையும் வேண்டாங்கிறாங்க, கூட பிறந்தவங்களையும் வேண்டான்றாங்க, சமூகத்தோட வெளியில் போகவே மாட்டேங்கிறாங்க, ஒரு கடைக்கு அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு பொருள் வாங்குறதுக்குனா கூட நாங்கள் தான் பேரண்ட் வாங்கி செய்ய வேண்டியது இருக்குது, அவங்க எதுக்குமே போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோட, வேதனையோட பெற்றோர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் சிறு வயதுலேருந்தே இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால, இன்னமும் உன் பொண்ணு இப்படி தான் இருக்குதா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமல்லன்னு கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, இதனால் நாங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போகிறதையே தவிர்த்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குதுன்னு சொல்லி கன்சல்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் முதல் சிட்டிங்காக பேரண்ட்ஸ்கிட்ட இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு, அடுத்த கட்டமாக இந்த பெண் குழந்தையை நீங்கள் அழைத்து வர முடியுமா செகண்ட் சிட்டிங்க்கு, அப்போ அந்த பெண் குழந்தைகிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு இவங்களோட வளர்ச்சிக்கு எது தேவைன்னு பார்த்து பண்ணலான்னு சொல்லி செகண்ட் சிட்டிங்க்கு பெண் குழந்தையை அழைத்து வர சொன்னோம். அதுக்கு உடனே பெற்றோர்கள் சொன்னாங்க, இவங்க எந்தவித ஆலோசனைக்கும் வரமாட்டேங்கிறாங்க, எதுவுமே எனக்கு தேவையில்லைன்றாங்க, எது சொன்னாலுமே இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், இதெல்லாம் எனக்கு புரியுது, எல்லாமே நான் பண்ணிக்குவேன், நான் நெட்டில் பார்த்து எல்லாம் எடுத்துட்டேன், என்னை எப்போ வளர்த்திக்கணும்னு தெரியும், எப்போ பார்த்துக்கணும்னு தெரியும், என்னோட ரிலேஷன் சைடோ ஃப்ரெண்ட்ஸு சைடு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசி பார்த்துட்டேன், எல்லாத்தையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க, அதனால் எங்கேயுமே எங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு சிட்டிங் பொறுமையாக சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, அடுத்தது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அடுத்த சிட்டிங் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் அந்த பெண் குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு சிட்டிங் அதாவது செகண்ட் சிட்டிங்கில் அந்த பெண் குழந்தைகிட்ட முதல் முறையாக கன்சல்ட் பண்ணுறப்ப அந்த பெண் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க, கோவமாக இருக்கிறாங்க, ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க, தான் அவமானப்படுறோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை கடிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, உடனே போகணும், உடனே நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, ஏதாவது பேச முற்பட்டால் கூட அவங்க பேசுறதுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் நல்லாயிருக்கு, எனக்கு
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேரண்ட்ஸ்க்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, கன்சல்டிங் கொடுங்க, எனக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன், இவங்கனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் ஜென் இசட் ஜென்ரேஷன் தலைமுறையில் வாழக்கூடியவங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் எக்ஸ்ட்ரீம் எண்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் இணைய முடியாமல் இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இவங்களை முறைப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கு தான் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில் வழிகாட்டுதல் தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அடுத்தது தொடர்ந்து இவங்களோட பிரச்சனைகள் பெற்றோர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாங்கள் மெதுவாக ஒவ்வொரு சிட்டிங்காக வர சொல்லி ஒவ்வொரு தடவையும் கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டு 10வது சிட்டிங்கில் தான் அந்த பெண் குழந்தை தன்னோட பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தொடர்ந்து கன்சல்டிங் கொடுத்து குறைந்தது ஓராண்டுகள் ஆச்சு அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு. அவங்களோட கோபம், நடத்தை, செயல்பாடுகள், சமூகத்தோடு இணையிறது, குடும்பத்தோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, தன்னோட வேலைகளை தானே செய்து கொள்வது, இந்த மாதிரி முறைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்ததுனால 1 இயரில் கொண்டு வர முடிஞ்சது. இதே இந்த கோஆப்ரேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் இதோட டியூரேஷன், அதாவது டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் இவர்களை முறைப்படுத்துவதற்கு எங்களுடன் இணைந்து செயல்பட்டார்கள். அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கூட அட்டாச்மெண்ட்டாக வந்ததுனால தனக்கு இது தேவைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான காலம் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அதற்காக நாங்கள் ரொம்ப நடிக்க வேண்டியதும் கூட இருந்தது. இதையெல்லாம் முறைப்படுத்தி தான் அவர்களை இன்று ஒரு திருமணமாகி அடுத்த கட்டத்திற்கு ஒரு குழந்தையும் கூட பெற்றுவிட்டார்கள். இப்போ குடும்பத்தோடு இணக்கமான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியாக தெரிவிக்கின்றோம். இது போன்று ஜென் இசட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க தலைமுறையில் அதிகமான உளவியல் சார்ந்த, மனம் சார்ந்த, நடத்தை சார்ந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. பெற்றோர்கள் பின்னாடி சரியாயிருவாங்க, பின்னாடி எல்லாமே சரியாயிரும்னு சொல்லி தவறான முடிவுகள் எடுக்காம அவர்களை திருமணம் செய்து வைத்தால் சரியாகிவிடும், இல்லை வெளியூருக்கு அனுப்பிச்சா சரியாயிரும், இல்லை அவங்களோட தேவைகள் பூர்த்தி செஞ்சுட்டா சரியாயிரும்னு சொல்லி பல பிரச்சனைகளை மேலும் அதிகப்படுத்தாமல் இவர்களுக்கு உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை தான் அவசியம் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அட்வைஸும் ஆறுதலும் அறிவுரையும் பொருளாதாரத்தையும் கொடுப்பதை தவிர்த்துக்கிட்டு இவர்களுக்கு மென்டாரிங், அதாவது இவங்களோட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஒரு வழிகாட்டக்கூடிய ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் தேவைங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட்டு கூட பெற்றோர்களும் இணைந்து செயல்படுறப்ப தான் அவர்களோட, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட மனநிலையை மாற்றி அமைக்க முடிந்தது. அப்போ பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் தேவை, சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்பும் தேவை இருந்தால் இவர்களை முறைப்படுத்த முடியும். அதாவது தன்னோட நோய்க்கோ தன்னோட பிரச்சனைக்கோ தானே மருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் தன்னுடைய பாதிப்புக்கும் தனக்கு ஏற்படக்கூடிய வலி வருத்தத்திற்கும் தானே தீர்வு எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் தேவைங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அடுத்த லெவலுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் பழைய பழக்கத்தின், பழைய அறிவின் அடிப்படையில் செயல்படுறப்ப நிறைய இடங்களில் ஃபெயிலியர் ஆயிடுறோம். அப்போ நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் மறுசீரமைக்கிறதுக்கும் தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.